இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மினிமம் காஸ்ட் கிளைம்பிங் ஸ்டேர்ஸ். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 746ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் செட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த ப்ராப்ளமும். ஸோ அதில் நம்ம வந்து எத்தனை வேஸ்ட்டு கவுண்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ எத்தனை வேஸ்ல வந்து அந்த டாப்பை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து அந்த மினிமம் காஸ்ட்டை தான் ஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் இங்கே டிஃபர் ஆகுது தவிர்த்து ரெண்டுமே சேம் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளம்ல ஒரு அரே கொடுத்துருப்பாங்க காஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணலாம் இல்லை 2 ஸ்டெப் மூவ் பண்ணலாம் அங்கேருந்து. ஸோ அதே மாதிரி என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இண்டெக்ஸ் 0 ஆர் இண்டெக்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1ல பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட்ல வந்து 10, 15, 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 படி இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 10, இது 15, இது 20. ஸோ இதுதான் டாப்பு. ஓகேவா? ஸோ இதுதான் டாப்பு. இங்கே ரீச் பண்ணும். ஸோ இப்போ 10லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகலாம், இல்லை இங்கேருந்து இங்கே போகலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த டாப் ரீச் பண்ணணும்னா திரும்பி இங்கே போயிட்டு இங்கே போகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ 10 வச்சு நேராக இப்போ 10 ருபீஸ் பே பண்ணிட்டு நேராக இங்கே போகணும்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 20 நம்ம பே பண்ணணும். ஓகேவா? அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 30ன்னு கிடைக்கும் டோட்டலா. அப்படிங்கிறப்ப இப்ப 15ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நேரா நம்ம இங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம். கரெக்டா? ஸோ 15ல இருந்து அடுத்த ஸ்டெப் போனோம்னா இங்க போலாம். ஸோ இல்ல 2 ஸ்டெப்பும் நம்ம போலாங்கிறப்ப இங்க போலாம். அப்படிங்கிறப்ப நம்ம 15 ருபீஸ் மட்டும் பே பண்ணாலே போதும். நம்ம வந்து டாப்பை ரீச் பண்ணலாம். ஸோ இப்போ இது 2 இதுக்கும் மினிமம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 15 தான் மினிமம். ஸோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 2லையும் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணா இல்லை 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது 2 இதில் மினிமம் எது 1. ஸோ இந்த 1 பே பண்ணிட்டு இங்கேயும் போகலாம், இங்கேருந்து இங்கேயும் போகலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே போனோம்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு நம்ம 100 பே பண்ணோம். ஸோ அதுக்காக பெட்டர் நம்ம இங்கேயே ஜம்ப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஜம்ப் பண்ணிட்டு இங்கேருந்து இங்கேயும் போகலாம், இங்கேயும் போகலாம். ஸோ பெட்டர் நம்ம வந்து இங்கே போனாலும் 1 பே பண்ணி அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு இங்கேயே போயிடலாம். கரெக்டா? ஸோ அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து 1, அடுத்து வந்து இங்கே இங்கே ஒரு 1, தென் இங்கே ஒரு 1. ஓகேவா? 3ன்னு வந்துருச்சு. தென் இங்கேருந்து நம்ம இங்கேயும் போகலாம், இங்கேயும் போகலாம். ஸோ 100 பே பண்ணுறதுக்கு நேராக நம்ம 1 பே பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ இங்கே போனால் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு 100 பே பண்ணோம். அதுக்குள்ளே இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துருவோம். அப்படிங்கிறப்ப நம்ம 1 ரூபி பே பண்ணிட்டு அகைன் இந்த 1 இருக்கிற இடத்துல போயிடும். ஸோ இங்கேருந்து நம்ம இங்கேயும் போகலாம், இங்கேயும் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா 100 இருக்கு. ஸோ இந்த 100 இருக்கிற ஸ்டெப் போயிட்டா நம்ம 100 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பே இமீடியட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே மூவ் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப இன்னொரு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே போயாச்சு. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் 100ம் போகலாம், 1ம் போகலாம். ஸோ பெட்டர் நம்ம 100க்கு பதிலாக 1 போயிடலாம். அப்படிங்கிறப்போ 1 ரூபி திரும்பி நம்ம பே பண்ணுறோம். இங்கேருந்து போகிறதுக்கு நமக்கு வந்து டாப் ரீச் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஸோ இங்கே ஒரு 1, 2, 3, 4, 5, 6ன்னு கிடைக்கும். ஸோ 6 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணாலே போதும். இந்த ப்ராப்ளமுக்கு கன்ஸ்டெயின் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்டோட லென்த் இருக்குல்ல அது வந்து 2ல இருந்து 1000க்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள காஸ்ட் ருபீஸ் இருக்குல்ல அது வந்து 0ல இருந்து 999 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காஸ்டோட வேல்யூ. ஸோ லென்த் பார்த்தோம் அப்படின்னா 1000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா டிபி யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ டிபியில் 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து மெமரைசேஷன், இன்னொன்று வந்து டேபுலேஷன். ஓகேவா? ஸோ மெமரைசேஷனுங்கிறது வந்து டாப் டவுன் அப்ரோச், டேபுலேஷனுங்கிறது பாட்டம் அப் அப்ரோச். ஓகேவா? வாங்க அப்ரோச் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட் வந்து 10, 15, 20ன்னு எடுத்துக்கிறேன். தென் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 15 வரணும். ஸோ மெமரைசேஷனும் கோட் கொடுத்துருக்கேன், டேப்லேஷனும் கோட் கொடுத்துருக்கேன். மொதல் வந்து மெமரைசேஷன் பார்த்துடலாம். ஸோ மொதல் நம்ம வந்து ஸ்டெப்ஸை வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 10, இங்கே வந்து 15, இங்கே வந்து 20. ஓகேவா? இதுதான் வந்து டாப்பு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாப் ரீச் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டெப்ல இருந்து ரீச் பண்ணா இங்க இருந்து நம்ம ரீச் பண்ணலாம். கரெக்டா? அப்ப இந்த 2 இதுக்கும் மினிமம் எதுவோ அதை நம்ம ஃபைன் பண்ணாலே போதும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இப்ப இங்க வரணும் அப்படின்னா இங்க இருந்து இங்கேயும் இப்ப இன்கேஸ் இதுக்கு முன்னாடி ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது 2 இதுல எது மினிமமோ அதை தான் நம்ம இங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே தான் நமக்கு ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாவே நம்ம அந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிடும் அப்படின்னா டிபின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு காஸ்டோட லென்த்தை ஃபைன் பண்ணி வச்சிடறோம். டிபி அந்த அளவுக்கு அரே வந்து மெஷர் பண்ணி வச்சிடறோம். ஓகேவா? ஸோ -1, -1, -1 3 -1 இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாத்துலேயும் -1 ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் ஆஃப் n-1
அண்ட் n-2 அப்படின்ட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஸோ என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா n-1 இங்க ரீச் பண்றதுக்கும் ரெண்டு அமௌண்ட்ல எது மினிமமோ அதை ஃபைன் பண்ணாலே போதும். நம்ம டாப்புக்கு வந்து அதான் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு இதுக்கும் வரணும்ல. இப்ப 20க்கு வரணும் அப்படின்னா ஒன்னு 15ல இருந்து வரலாம், இல்ல நேரா 10ல இருந்து வரலாம். கரெக்டா? ஸோ அப்ப இந்த ரெண்டு இதுல மினிமம் பார்த்தோம் அப்படின்னா 10. அப்ப 20ங்கிறத நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா 10 + 20ங்கிறது தான் ரூட்டா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சால்வ்ங்கிற ஃபங்க்ஷனை இனிஷியல் நம்ம காஸ்ட்டை வந்து சென்ட் பண்றோம். ஐ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து n-1ங்கிறப்ப 2, n-2ங்கிறப்போ 1ன்னு கால் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம்னா, ஸோ இப்போ 2ங்கிறது சென்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலா 2ங்கிறது வரும். வந்த உடனே நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னா i = 0 ஆர் i = 1 இருந்தா அதே காஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா இல்ல 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. கரெக்டா? அப்படிங்கிறப்ப நமக்கு 0 அண்ட் 1 வந்துச்சுன்னா அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இல்லையா அப்ப நம்ம செகண்ட் இஃப் கண்டிஷன் தான் செக் பண்றோம் அப்படின்னா dp ஆஃப் i நாட் ஈக்குவல் டு -1 இருக்கான்னு பாக்குறோம். அப்படி இருந்தா மட்டும் டிபியோட வேல்யூ ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்றோம். பட் நமக்கு வந்து இனிஷியலா எல்லாமே -1 இருக்கனால நேரா இந்த ஸ்டெப்புக்கு வரும். ஸோ இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம், dp ஆஃப் 2 காஸ்ட் ஆஃப் 2 என்ன இருக்கு 20 பிளஸ் மேட்ரு ஆஃப் மின்ல என்ன பண்றோம் அப்படின்னா திரும்ப i-1 அண்ட் i-2ங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ i-1ங்கிறப்ப என்ன இருக்கு, இனிஷியலா 2 வந்திருக்கு. 2 - 1ங்கிறப்ப 1, 2 - 2ங்கிறப்ப 0. ஓகேவா? ஸோ இங்க திரும்படியும் இந்த ரெக்கர்ஷன் கால் பண்றோம். இந்த ரெக்கர்ஷன் கால் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா இனிஷியலா 1ங்கிறது வரும்போது நம்ம என்ன பண்றோம், ரிட்டர்ன் காஸ்ட் கொடுத்துறோம். ஸோ அப்போ இண்டெக்ஸ் 1ல என்ன காஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 15 இருக்கு. ஓகேவா? தென் வந்து i-2க்கு கால் பண்ணும்போது 0th இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுவோம். 0th இண்டெக்ஸை காஸ்ட்ல என்ன இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இங்க வந்து என்ன இருக்குன்னா 10 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 20 பிளஸ் மினிமம் ஆஃப் 15, 10 அப்படின்னா எது மினிமம்? 10 தான் மினிமம். ஓகேவா? ஸோ நமக்கு இதுதான் வந்து இந்த டிபி ஆஃப் செகண்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ 20 + 10 என்னது 30. ஓகேவா? ஸோ இந்த -1 எடுத்துட்டு நம்ம 30 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடலாம். தென் இப்போ நமக்கு இதை ஃபைன் பண்ண உடனே நேரம் என்ன பண்ணணும், டிபி ஆஃப் ஐயை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இங்கே வரும்போது இங்கே 30 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ 30ன்னு கிடச்சிருக்கும். இங்கே வந்து இது செக் பண்ணணும்ல, n-2ங்கிறப்ப 1ன்னு கால் பண்ணுவோம். கால் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா i = 1ங்கிறப்ப ரிட்டர்ன் காஸ்ட் ஆஃப் i. ஸோ இந்த காஸ்ட் அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு 1வது இண்டெக்ஸ் காஸ்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ காஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 1வது இண்டெக்ஸ்ல 15 இருக்கு. ஓகேவா? ஸோ 15 ஆர் 10 இந்த ரெண்டுல எது மினிமம் பார்த்தோம்னா 15. ஸோ அதை தான் நம்ம வந்து ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதுதான் நமக்கு அவுட்புட்டாகவும் வரணும். ஸோ அதை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வந்து 3 நம்பர் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ இதே வந்து 4 நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதான் டாப்னு வைங்களேன். இதை ரீச் பண்றதுக்கு இந்த ரெண்டு இதுல மினிமம்ல இருந்து வரலாம். கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு இதுக்கும் மினிமம் எதுவோ அதை நம்ம ஃபைன் பண்ணி இங்க ரிட்டர்ன். அதே மாதிரி இந்த ஸ்டெப் வர்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு இதுக்கும் மினிமம் கம்பேர் பண்றோம். ஏன் அப்படின்னா இங்க இருந்து நம்ம ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணா இல்ல 2 ஸ்டெப் மூவ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ அப்படிங்கிறப்ப ப்ரீவியஸ் 2 ஸ்டெப்ல எது மினிமமா இருக்கோ அதை நம்ம பிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒன்னா ஃபைன் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்போ நமக்கு நிறைய நம்பர் கொடுத்துருந்தா ஸோ இந்த மாதிரி 1 பை 1 நம்ம செக் பண்ணிட்டு ஃபைனலா மினிமம்ங்கிறத நம்ம ஃபைன் பண்ணி ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இப்போ அதே டேப்லேஷன் பார்த்தீங்கன்னா அதே தான். காஸ்ட்டுக்கு வந்து லென்த்தை முதல் மெஷர் பண்ணிடும், டிபி அதே மாதிரி கிரியேட் பண்ணிடும். ஸோ டிபி இனிஷியலாக கிரியேட் பண்ண என்ன இருக்கும், 0,0,0ன்னு இருக்கும். ஓகேவா? தென் என்ன பண்றோம், இனிஷியலாக நம்ம டிபி ஆஃப் காஸ்ட் ஆஃப் 0வும் காஸ்ட் ஆஃப் 1 அங்கேயே அசைன் பண்ணி வச்சிடும். ஓகேவா? ஸோ 0 எடுத்துட்டு இனிஷியலாக வந்து 10 இருக்கு, 15 இருக்கு, அதை நம்ம அசைன் பண்ணி வச்சிடும். தென் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஃபார் லூப்பை. தென் n வரைக்கும் ரன் ஆகும். நமக்கு nங்கிறது 3னால நமக்கு ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகும். இப்போ அதிகமான நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இப்போ 10 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா 10 வரைக்கும் ரன் ஆகும். ஓகேவா? இப்போ டிபி ஆஃப் 2க்கு நம்ம என்ன ஃபைன் பண்றோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 2 20 பிளஸ் மினிமம் ஆஃப் என்ன ஃபைன் பண்றோம், டிபி ஆஃப் i-1, டிபி ஆஃப் i-2. ஸோ i-1 என்ன வரும், 2 - 1ங்கிறப்ப 1. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 15 இருக்கு. ஸோ 15, i-2ங்கிறப்ப 0th இண்டெக்ஸ்ல 10 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் மினிமம் என்னது 10. ஸோ 10 + 20ங்கிறப்ப 30 ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம 0க்கு பதிலாக 30ங்கிறத ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது நமக்கு ஒரு தடவை ரன் ஆகும். ரன் ஆகி முடிஞ்சோடனே வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்றோம், மினிமம் ஆஃப் லாஸ்ட்ல இருக்குல்ல இந்த இதுக்கும் கம்பேர் பண்ணி இது ரெண்டு இதுல எது மினிமமோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்றோம். ஸோ ஆப்வியஸா நமக்கு 15ங்கிறது தான் மினிமமா இருக்கு, அது நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவோம்.
ஸோ அந்த டேப்லேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஜஸ்ட் 0th இண்டெக்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கும் அதே காஸ்ட்டா மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். தென் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஃபார் லூப்ப ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொரு லூப்புக்கும் அதோட காஸ்ட் பிளஸ் அதுக்கு ப்ரீவியஸா 2 இருக்குல்ல, அந்த ஸ்டெப் வர்றதுக்கு என்ன காஸ்ட்டோடோ அதோட மினிமம் எடுத்து அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும். இப்போ இதுக்கு 10 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அதுக்கு ப்ரீவியஸா நம்ம கம்பேர் பண்ணி தான் ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ ஃபைனலா என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ டாப் இருக்கும்ல, டாப்புக்கு முன்னாடி இருக்கிற 2 ஸ்டெப்ல எது மினிமமோ அதை தான் ஃபைனலா நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஓகே. ஸோ டாப்புக்கு முன்னாடி இருக்க 2 ஸ்டெப்பை பார்க்கும்போது நமக்கு 15, 13 இருக்கு. ஸோ 2 இதுல எது மினிமம் பார்த்தோம்னா 15 தான் மினிமம். ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா O ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? O ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகும். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் O ஆஃப் n எடுத்துக்கும். ஏன்னா நம்ம வந்து டிபி அரே வந்து n டைம்ஸுக்கு ஸ்டோர் பண்றோம். கரெக்டா? ஸோ இப்போ அதே தான் மெமரைசேஷனுக்கும். மெமரைசேஷன் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னாலும் நமக்கு வந்து O ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகும். ஏன்னா நம்ம ரெக்கர்ஷன்ல கால் பண்றோம். பட் பிரான்ச்சஸ் மாதிரி போனாலும் நம்ம வந்து ஓவர்லேப்புக்கு தான் இங்க என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இங்க ஒரு கண்டிஷன் போட்டுருக்கோம் பாருங்களேன். டிபி ஆஃப் i நாட் ஈக்குவல் டு -1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்டெப்புக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு O ஆஃப் n தான் ரன் ஆகும். அதே மாதிரி தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O ஆஃப் n எடுத்துக்கும். ஏன்னா நம்ம n வேல்யூ ஸ்டோர் பண்றோம்ல, ஸோ அதுக்காக. ஸோ இந்த 2 மெத்தடுக்கும் சேம் காம்ப்ளெக்சிட்டி தான். பட் வந்து எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டேப்லேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் லூப் போட்டே முடிச்சிடலாம். அதே நீங்க ரெக்கர்ஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா மெமரைசேஷன் போனா என்ன ரெக்கர்ஷன்ல நம்ம ஒவ்வொரு தடவையும் கால் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அந்த ஓவர்லேப்பிங் அவாய்ட் பண்றதுக்குன்னா டிபி யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சதை அகைன் யூஸ் பண்ணிட்டே வரும். ஓகே. ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அதோட கோட். ஸோ வாங்க ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இந்த அப்ரோச்சுக்கு 1 millisecond ரன் ஆயிருக்கு. நம்ம அப்படியே வந்து டேப்லேஷன் அப்ரோச்சையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதான் டேப்லேஷனுக்குரிய கோட். இனிஷியலாக அவங்க காசு சென்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்பவும் போல டிபி வந்து கிரியேட் பண்ணிக்கணும். 0 and 1க்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும். தென் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொருத்தனையும் அதோட காஸ்ட் பிளஸ் ப்ரீவியஸா இருக்கிற 2 காஸ்ட்ல எது மினிமமோ அதை பிக் பண்ணி ஆட் பண்ணிட்டே வருவோம். ஸோ ஃபைனலா வந்து டிபி ஆஃப் n-1 அண்ட் n-2 என்ன இருக்கோ அதுல மினிமம் ஃபைன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அங்க ரன் பண்ணி பார்த்தலாம். சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 0 millisecond ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஸோ இனிஷியலாக இது வந்து மெமரைசேஷனுக்குரிய கோட் ஜாவா பைத்தான். தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்கேன். தென் இது வந்து டேப்லேஷனுக்குரிய கோட். ஸோ இது ஜாவா பைத்தான். தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கூட நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.